ஒரு நபருக்கு மரண தண்டனை விதிக்கப்படுகிறது. ரைட். அவர் வந்து மரண தண்டனை கைதி, சிறையில் இருக்கின்றார். ரைட்டு. இப்பொழுது அவரோட கேஸில் வந்து ஒரு அப்பீல் போகிறார், ஒரு மேல்முறையீடு போகிறார். நீதிமன்றம் வந்து மேல்முறையீட்டு நீதிமன்றங்கள் ஒரு ஹைகோர்ட்டை விசாரிக்குது. சரி, ரைட்டு. இப்போது நீதிமன்றங்கள் அந்த வழக்கிலே அவருடைய சாட்சியங்கள், மேற்கொண்டு இருக்கக்கூடிய அடிஷனல் எவிடன்ஸ், மேற்கொண்ட சாட்சியங்கள் வந்து தேவை, அந்த வழக்கை வந்து சரியான முறையில் தீர்மானிக்க வேண்டும் என்றால் அந்த மரண தண்டனை விதிக்கப்பட்ட கைதியோட சாட்சியம் இந்த வழக்கில் தேவைப்படுகிறது என்று நீதிமன்றம் கருதினால், அந்த சாட்சியத்தை வந்து அந்த மரண தண்டனை கைதி இருக்கார் இல்லையா, அவரை நீதிமன்றத்தின் முன் ஆஜர்படுத்த முடியுமா, முடியாதா என்றால் முடியாது. சரி, அப்போது அவருடைய சாட்சியத்தை வந்து எப்படி வந்து நீங்கள் வந்து ரெக்கார்ட் செய்ய முடியும் என்றால், நீதிமன்றங்கள் வந்து அதற்கென்று ஒரு செஷன்ஸ் கோர்ட் நீதிபதியோ அல்லது ஒரு மேஜிஸ்ட்ரேட்டையோ அப்பாயிண்ட் செய்து அந்த நபர் வந்து அந்த சிறைக்கு சென்று அந்த நபருடைய வந்து சாட்சியங்களை பதிவு செய்து, அதாவது குறுக்கு விசாரணை என்னென்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, அந்த அனைத்து விஷயங்களையும் வந்து பதிவு செய்து கையொப்பமிட்டு அந்த மேல்முறையீட்டு நீதிமன்றங்களுக்கு அனுப்பி வைக்கும். எனவே வந்து ஒரு மரண தண்டனை கைதியானவர் சிறையில் இருக்கும் பொழுது அந்த நபரை வந்து மற்ற நீதிமன்றங்களின் முன் வந்து அவரை வந்து ஆஜர்படுத்துவதற்கு தகுதி இல்லாத நபராகத்தான் அவர் வந்து கருதப்படுவார்.